வீட்டில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதால் தம்பியுடன் தகராறு ஏற்பட்டு +1 மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தாம்பரத்தில் நிகழ்ந்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் ரங்கநாதபுரம் 6வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் பாபு குவைத்தில் வேலை பார்த்து வருகின்றார். இவரது மனைவி சந்தியா. இவர்களுக்கு தாரிஸ் மற்றும் கோகுல் என 2 மகன்கள் உள்ளனர். தாரிஸ் தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் +1 படித்து வந்தார். தீவிர சைவ பிரியரான தாரிஸ் அசைவ உணவுகளை சாப்பிட மாட்டார். இதனால் வீட்டில் அசைவ உணவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையின் போது தாரிஸின் தம்பி கோகுல் அருகில் நண்பர்கள் கொடுத்த சிக்கன் பிரியாணியை வீட்டில் வைத்து சாப்பிட்டுள்ளார். இதில் அண்ணன் தம்பி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. நேற்று வீட்டில் தனி அறையில் வெளியில் வராமல் தாரிஸ் இருந்துள்ளார். இரவு வெகுநேரம் ஆகியும் வெளியில் வராததால் உள்ளே சென்று பார்த்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். உடனடியாக அவரை தாம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்தவுடன் மாணவன் தாரிஸின் உடலை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த தாம்பரம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதில் ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தாம்பரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.